வணக்கம். ஜபை இஜட் ஃப்ரம் ஜபாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சினிமாங்கிறது ஒரு மாயை, ஒரு கற்பனையான வடிவம். மற்றபடி அதை நிஜமாக நினைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னைக்கும் மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையிலே வேதனைக்குரிய விஷயம். சினிமாவில் எல்லாமே கற்பனை தான், கதை பாத்திரம் தான். உண்மை நிலை அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. எம்ஜிஆர் அவ்வாறு நினைத்ததால் தான், உண்மை என்று நினைத்ததால் தமிழ்நாட்டில் அவர் முதலமைச்சரானார். தெலுங்கு அங்கே ஆந்திராவில் என்டிஆர், இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்களே சொன்னார்கள் கற்பனை காப்பியம் அப்படின்னு. சினிமாங்கிறது கற்பனை. அது ஷூட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா காரி துப்புவீங்க. ஒரு ஷாட்டுக்கு, ஒரு சீனுக்கு 9 ஷாட் எடுப்பாங்க. அவங்க படுற கஷ்டம் இருக்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒருவேளை அதன் அடிப்படையில் மக்கள் அங்கீகாரம் கொடுக்கிறார்களா அப்படிங்கிறது தெரியல. உண்மை என்று நம்பி விடுகிறார்களா அப்படிங்கிறது தெரியல. பட் அதையெல்லாம் சினிமாக்களையும் நாடகங்களையும் உண்மையாகவே அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்களை உண்மையாகவே நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலாகத்தான் நம்ம கருத முடியும். அதாவது காந்தாரா சாஃப்டர் 1 அப்படிங்கிற ஒரு படம், அது ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி நல்ல 400 கோடிக்கு மேலே சம்பாதிச்சு ஜம்முன்னு சக்ஸஸாக போயிட்டுருக்கு. அதை தமிழில் மற்றபடி தெலுங்கு சோன்ஸில் டப் பண்ணுறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு டப்பும் பண்ணியாச்சு. வரக்கூடிய 2ஆம் தேதி அது ரிலீஸு தமிழில். அந்த படத்தை ரிஷப் ஷெட்டி அப்படிங்கிறவர் இயக்கியிருக்கார். அதன் அடிப்படையில் 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்துருப்பீங்க. சமூக வலைத்தளத்தில் ஒரு விளம்பரம் ஒன்று போயிட்டுருக்கு. அதாவது இந்த காந்தாரா சாஃப்ட் 1 படத்தை பார்ப்பவர்கள் அசைவம் சாப்பிட்டு வரக்கூடாது, மது அருந்தி வரக்கூடாது, சிகரெட் பிடித்து வரக்கூடாது. எப்படி பாருங்க. இல்லை, ஒருவேளை இந்த படத்தை பப்ளிக் பண்ணுறதுக்காக தயாரிப்பாளர்கள் வேண்டுமென்றே போட்டார்களா அப்படிங்கிறது இல்லை. அங்கே கேட்குறப்ப ரிஷப் ஷெட்டி சொல்லிடுறாரு, இல்லைங்க நாங்களாம் சம்மந்தம் கிடையாதுங்க, யாரோ ஒருத்தவங்க ஒரு சுய விளம்பரத்துக்காக அந்த மாதிரி போட்டிருக்காங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும், அதுக்கு நாங்கள் எதிர்வாதமாக நாங்கள் எதுவும் செய்ய விரும்பலை, எதுக்கு அதை அப்படியே விட்டுருவோம் சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்வினையாற்ற எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ரிஷப் ஷெட்டி சொல்லிட்டார். பாருங்கள் எப்படிலாம் ஒரு விஷயம் பாருங்கள். காந்தாரா சாஃப்ட் 1 அது ஒரு படம், சினிமா படம், அவ்வளோதான், முடிஞ்சு போகுது. கற்பனையான விஷயம். அந்த படத்தை பார்க்க வர்றவங்க, தியேட்டருக்கு வர்றவங்க அசைவம் சாப்பிட்ருக்க கூடாதான், மது அறிந்திருக்க கூடாதான், சிகரெட்டு பிடிக்க, தியேட்டரில் உட்காந்து படத்தை பார்த்து சிகரெட் பிடிக்க கூடாதான் அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் ஒரு விளம்பரம். இது எதன் அடிப்படை அப்படிங்கிறது தான் ஒன்றுமே புரியல. அதையெல்லாம் விட இன்னொரு கூத்து, இந்த ராமலீலா நிகழ்வுன்னு சொல்லி போட்டு செங்கோட்டை மைதானத்தில் வருஷம் நடக்கும். இந்த வருஷமும் நடக்க போகுது. லவகுஷ் ராமலீலா கமிட்டி அப்படிங்கிறவ தான் அதை வருஷம் ஏற்பாடு பண்ணுவாங்க. அதில் மண்டோதரி அப்படின்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு நிறைய கேரக்டர் இருக்குது. அதில் ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒவ்வொரு நடிகை, மற்றபடி சோர்ஸு பப்ளிக்கானவங்களை வச்சு அதை நடிக்க வச்சு அது ஒரு நாடகமாட்டம் நடத்தி காட்டுவாங்க. இந்த வருஷம் மண்டோதரி அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு பூனம் பாண்டே அப்படிங்கிற ஒரு நடிகை ஒப்பந்தம் பண்ணியாச்சு. அதுக்கு உண்டான வேலைப்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. திடீர்னு விஹெச்பி, விஸ்வ ஹிந்து பரிஷத் அப்படிங்கிற அந்த பாசி சிவகுமார் என்ன பண்ணுறாங்க, ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. அதில் அமைப்பு நிர்வாகியாக இருக்கக்கூடிய சுரேந்திர குப்தா அப்படிங்கிற அந்த ராமலீலா கமிட்டிக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. இந்த மாதிரி இந்த வருஷம் ராமலீலா நிகழ்வு நடத்துவதாக கேள்விப்பட்டேன். அதில் மண்டோதரி அப்படிங்கிற கேரக்டருக்கு பூனம் பாண்டே அப்படிங்கிற நடிகை ஒப்பந்தம் செய்திருப்பதாகவும் நான் கேள்விப்பட்டேன். கட்டாயமாக அவரை ஒப்பந்தம் செய்த மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்கும். ஏன்னு கேட்டால் அந்த நடிகை ஆபாச நடிகை, பலவிதமான சர்ச்சைக்கு உரிய நடிகை, நிர்வாணமாக நடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு நடிகை. ஏன்னு கேட்டால் அந்த மண்டோதரி அப்படிங்கிற கேரக்டர் அப்படி கிடையாது. ஆமாம், கண்ணியமான கட்டுப்பாடான ஏன்னா கடமை வாய்ந்த ஒரு மனைவியின் வெளிப்பாடு அது மண்டோதரி அப்படிங்கிற கேரக்டரு. அது அற்புதமான ஒரு கேரக்டருக்கு ஒரு அற்புதமான ஒரு நடிகை நடிக்க வைங்க. அதை விட்டு போட்டு இந்த மாதிரி ஆபாச நடிகை நடிக்க விட்டிங்கன்னா அந்த கேரக்டரோட மகிமை போயிடும்.
அதையும் மீறி நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு போட்டு அவர் லெட்டர் எழுதிடுறாரு. உடனே அந்த ராமலீலா கமிட்டி ஆடி போயிடுறாங்க. இது என்னடா அது கூத்து. ஒரு கேரக்டர் அவ்வளோதான், அது யார் நடித்தா தான் என்ன. அந்த கேரக்டரை வந்து அந்த நடிகை அது மாதிரி நடிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த நடிகை வந்து நல்லவளா கெட்டவளா, ஆபாசமானவளா இல்லை செக்ஸியானவளா, அது தேவையே கிடையாது. அந்த நேரத்தில் அந்த நடிகை யாராக இருந்தால் பூனம் பாண்டேவாக இருக்கட்டும், நம்ம ஊர் நடிகையாக இருக்கட்டும், எந்த நடிகையாக இருந்தாலும் அந்த கேரக்டர் மாதிரி உடை உடுத்தி வந்து நடிச்சுட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். அதை பார்த்து நம்ம வெளியே வந்துட போகிறோம். அந்த கேரக்டருக்கு அதை போன்ற நடிகையே வேண்டும் அப்படின்னா எங்கே போகிறது? நடிகையை பற்றி சுரேந்திர குப்தாவுக்கு தெரியாது போகிறது, விஹெச்பி அமைப்பு நிர்வாகிக்கு. நடிகைனா என்ன? இந்த இப்போ கிழிஞ்சது பாருங்கள், மீ டூ ஹேமா கமிட்டி அப்படின்னு. படுக்கையை பகிராமல் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் எந்த நடிகையுமே கிடையாது அப்படின்னு மீ டூ சம்மந்தப்பட்ட வகையிலும் ஹேமா கமிட்டி காரி துப்பிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒழுக்கமான நடிகை நம்ம எங்கே தேடுறது? இது இந்தியா உலகத்தில் வெளியே போயிடாதீங்க. அது அதை விட மோசம். இந்தியாவில் எந்த திரைத்துறையில் கேரளாவா, தமிழகமா, இந்தியா, கர்நாடகமா, இல்லை வேற மொழிகள் இருக்கு, யாரை தேடுறது? எல்லா நடிகை அவ்வளோதான். ஒரு பெண் ஒரு ஆணை விட இன்னொரு ஆணை தொட்டுட்டாலே முடிஞ்சதுங்கிறதா நம்முடைய கலாச்சாரம். அப்போ எத்தனை ஆணை ஒரு பெண் தொட்டு நடிக்கிறா, காதலிச்சு நடிக்கிறா, கட்டி பிடிச்சி நடிக்கிறா? இல்லை, அவள் அந்த பூனம் பாண்டே அப்படிங்கிற நடிகை வந்து ஒரு செக்ஸ் நடிகையாகவே இருக்கட்டும், ஆபாச நடிகை இருக்கட்டும்ங்க. ஏன்னா அந்த அம்மா வந்து 2011 உலகக்கோப்பைக்கே வந்து இந்தியா வெற்றி அடைஞ்சது அப்படின்னா நிர்வாணமாக போஸ் கூட வச்சு அந்த அம்மா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. அப்புறம் 2013 தான் அந்த அம்மா அறிமுகம் ஆகிறாங்க, பூனம் பாண்டே. அந்த மாதிரி இருக்கிறாங்க. பட் அதை வந்து உண்மையாக நினைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்தாலுமே கூட அந்த பெண் பூனம் பாண்டே உண்மையிலேயே வந்து ஆபாச நடிகையாக இருக்கட்டும், மிக மோசமான ஒரு நடிகையாக இருக்கு, விபச்சாரம் செய்தவராக இருக்கட்டுமே, இருந்துட்டு போட்டுவேன். பூனம் பாண்டே அப்படிங்கிற நடிகையினுடைய விஷயம் அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. மண்டோதரிங்கிறது ஒரு கேரக்டர் தானே. மேக்கப் போட போகிறாங்க, உடை உடுத்த போகிறாங்க, ராமலீலா அந்த நிகழ்வு நடிச்சு காமிச்சு அந்த மாதிரி துட்டா வாங்கிட்டு வெளியே வந்துட்டு போயிட போகுது, துட்டா வாங்கிட்டு வந்துட போகுது, முடிஞ்சு போச்சு. இன்னும் என்ன இருக்குது? இதுக்கு எதற்கு ஒரு முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பகிரங்கமான ஒரு கேள்வியாக போயிட்டு. இதையெல்லாம் ஒரு உண்மையாக நினைத்து கொண்டா அப்புறம் நடிக்கிறது ஒரு பெண் பொம்பளை கூட கிடைக்க மாட்டார். அதான் உண்மை, பொம்பளை கூட கிடைக்க மாட்டார். மீட்டு என்ன சொல்லுது? அட்ஜஸ்ட்மெண்ட்டு, படுக்கை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஹேமா கமிட்டி என்ன சொல்லுது? காரி துப்புது. யாராக இருந்தாலுமே சரி, படுக்கைக்கு போகாத நடிகையும் இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட் நடிகை இல்லை. அந்த அளவுக்கு அவங்க கேமரா முன்னாடி நின்று தான் நடிக்க வர்றாங்க. அப்படிங்கிறப்ப ஹேமா கமிட்டியினுடைய வெளிப்பாடு, மீட்டுனுடைய வெளிப்பாடு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரகுப்தாவுக்கு நான் சொல்லிக் கொடுது, இந்த அளவுக்கு டீப்பாக பார்த்தீங்க ஒரு கேரக்டர் அப்படின்னா, அப்போ வந்து தாசிக்கு தேவடியாத்தனமான கேரக்டருக்கு வந்து ஒரு தேவடியாலை நடிக்க வைக்க வேணுமா? ஒரு தாசியை நடிக்க வைக்க வேணுமா? இல்லை, சந்திரகுப்தாவை பார்த்து நான் கேட்குறேன். இப்போ வந்து ஒரு கொலைகார கேரக்டர், ஒரு கொலைகாரனை, உண்மையான ஒரு கொலைகாரன் நடிக்க வைக்கணுமா? ஒரு ரவுடித்தனமான கேரக்டர், ஒரு ரவுடியை தான் நடிக்க வைக்கணுமா? ஒரு பாலியல் வன்கொடுமையான ஒரு கேரக்டர், அப்போ பாலியல் வன்கொடுமை செய்தவனை தான் நடிக்க வைக்கணுமா? ஒன்றுமே புரியலையே. கேரக்டருக்கும் ஒரு நடிகையாக இருக்கட்டும், நடிகனாக இருக்கட்டும், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதை பாருங்க, காந்தாரா சாஃப்ட் ஒன்ல சம்பந்தமே இல்லாமல் அது ஒரு விளம்பரம். என்ன இதெல்லாம் என்ன? ஒன்றுமே புரியலையே. இவர்களெல்லாம் என்ன உண்மையாக நினைத்து கொள்கிறாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. 3 மணி நேரம் சினிமாங்கிறது முடிஞ்சு போச்சு, பார்த்துட்டு வெளியே வந்துட்டே இருக்க வேண்டியது. அது எதற்காக நீங்கள் உண்மையாக நம்புகின்றீர்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பகிரங்கமான ஒரு கேள்வியாக போயிட்டு. அதையெல்லாம் விட ஒரு படம் வெற்றியடைய வேண்டும் என்பதற்கு எப்படியெல்லாம் ஒரு விளம்பரத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த குறிப்பிட்ட படம் காந்தாரா சாஃப்ட் ஒன்று வந்தீங்கன்னா தியேட்டரில் உட்காந்தீங்கன்னா அசைவம் அந்த வர்றப்ப அசைவம் சாப்பிட்டு வரக்கூடாதுங்க. இந்த படம் பார்க்குறப்ப மது அருந்திருக்கக்கூடாது, சிகரெட்டு பிடிக்கக்கூடாதுங்க. எப்படிலாம் பாருங்க. அந்த இயக்குநர்கிட்ட ரிஷப் செட்டி கேட்டால் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, அந்த ஆள் கை வச்சிட்டார், முடிஞ்சு போச்சு. இது ஒருவேளை அவர்களை வேண்டுமென்றே தூண்டுதலாக போடப்பட்டதா? அப்புறம் எதிர்வினை ஆற்ற மாட்டோம் அப்படின்னு அது வேற சொல்றாரு. அட விடுப்பா, இது நமக்கு நல்ல விஷயம்ப்பா அப்படின்னு அவங்க
விட்டுறாங்களா, இவ வேண்டுமென்றே செய்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. பாருங்க எப்படிலாம் சினிமா என்பது என்ன, அது ஒரு வகையான ஒரு நிழல் படம், அவ்வளோதாங்க. அந்த மட்டோட சினிமாவுக்கு போங்க. ஆமாம், அது உண்மை என்று நம்பிட்டுலாம் போகாதீங்க. அது எவ்வளோ பெரிய கேரக்டர் ஆகட்டும், ஆமாம், அது எவ்வளோ பெரிய உண்மை கதைகள் ஆகட்டும், உண்மை கதைகள் அப்படிங்கிறப்ப அது வேறு. அதை நடித்து காண்பிக்கும் பொழுது அது அதே மாதிரி ஆள் தான் வேணுமா, அப்புறம் செத்து போன அவங்க தான் மீண்டும் பிறந்து வரணும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.